ஸ்கீமா அப்புறம் ஏஇஓ இது ரெண்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கீமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, ஓகே. பட் ஏஇஓங்கிறது வந்து லைக் ஏஇஓனா ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன், அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்கீமாவுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு கொஞ்சம் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இமேஜஸில் பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஓ ஆன்சர் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஏஇஓ அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நார்மல் கண்டென்ட் இருக்குது, அது வந்து நீங்கள் இன்னுமே இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணி அதை எப்படி உங்கள் ஏஐ சேட்பாட்ஸ் ஏஐ ப்ரௌசர்ஸில் ரேங்க் பண்ண வைக்க போகிறீங்க. ஸோ அதுதான் மெயின் எண்ட் கோல் ஆஃப் ஏஇஓ. ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் கண்டென்ட் வந்து நீங்கள் ஒரு ரிசர்ச்சில் பண்ணி நல்ல ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்புட்ஸ்லாம் கொடுத்து ஒரு ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஏஐ பாட்ஸ் லைக் இந்த சாட்ஜிபிடி, ஜெமினை, கோபைலட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து உங்களோட கண்டென்ட் ஆர் உங்களோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆகணும். ஸோ இதுதான் மெயின் எண்ட் கோல் ஆஃப் ஏஇஓ. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, we can see the next video. Bye.